ये होल वाला अच्छा वाला मूर्ति है होल वाला नरसिम्हा नरसिम्हा है நேபாளோட கேபிட்டல் காட்மண்டுல இருக்கிற இந்த பசுபதிநாத் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ். மகாத்மயா ஹிம்மத்கந்தா போன்ற நேபாளின் புராணங்களின்படி மிக மிக பழமையானது. 1000 வருஷங்களுக்கு முன்றதுன்னு நெட்டு சொல்லுது. 1979 யுனெஸ்கோ ஹெரிட்டேஜால அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பசுபதிநாத் டெம்பிள் ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆர்த்தி பார்த்தோம். எல்லோரும் இங்க ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனோம். ஓம் நம சிவாயா. இதுதான் ஜலநாராயண பெருமாள் காட்மண்டு. சைனத்தில் இருக்காரு, ஆனால் சுற்றி ஜலம் டேங்க் மாதிரி இருக்கு. அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஈரோடு பக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையம். எனக்கு 78 வயசாக இனிமேலும் நம்ம தள்ளி போட்டோம்னா சரியாக வராதுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சரி போயிட்டு வந்தோம். தர்ஷனத்தில் அருமை. ஆரத்தி பசுபதிநாத்தில் பார்த்தோம். ஜலநாராயணங்களே அருமை. சிட்வானின் குறுந்தாரிலிருந்து கோர்காவின் கபக்தாதா மலையின் உச்சியில இருக்கும் மன்காம்னா கோயிலை இணைக்கும் சுமார் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆஸ்திரிய நாட்டு டெக்னாலஜி இயங்கும் ரோப் வே மறைந்த நேபாள் இளவரசர் திபேந்திர வீர விக்ரம் ஷா அவர்களால் 1998 நவம்பரில் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. விசாலமான இடம், நிறைய கடைகள், கிளீன் மெயின்டெனன்ஸில் துர்கையம்மன் கோயில் நமக்கு நிம்மதியான ஒரு ஃபீலை தருது. 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ட்ரெடிஷ்னல் நேபாளி பகோடா ஸ்டைல் கோயில் இது. விக்கிரகம் மாதிரி இல்லாமல் பிண்டம் மாதிரி ஒரு உருவில் தரிசனம் தரும் மன்காமனா அம்மனை நமஸ்காரம் செஞ்சுட்டு த சீனிக் வியூ கண்டோலா கேபிள் காரில் கீழே இறங்க ஆரம்பித்தோம். பச்சை பசேல்னு மலைகள் நடுவில் பறப்பது போலவே இருக்கிறதால மனசும் பசுமையா ஜாலியா இருக்கு. நேபாள் டூர் முடிச்சாச்சு. இப்போது நேபாள் இந்தியா பார்டர் கிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிராஸ் பண்ண போகிறோம். இப்போது 8:45 கிட்ட டைம் ஆகுது. 9:30 கிராஸ் பண்ணணுமா. நேபாள் பக்கம் இருக்கிறது வந்து பலையா அப்படின்ற ஒரு, இந்தியா பக்கம் இருக்கிறது சுமேலி. இப்போது இந்தியாவுக்குள்ளே நுழைய போகிறோம். மனசில் தோன்ற பாட்டு சொர்க்கமே என்றாலும்